ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் 5. மெய்சிலிர்த்து போன மன்னன் கோவிலை கண்டுபிடித்து ஆனந்த கூத்தாடினான். உடனடியாக கோவிலை புதுப்பித்து கோபுரமும் மதிலும் கட்டி வழிபாடுகள் நடத்தினான். அந்த கிளியின் சேவையை நினைவு கூறும் விதமாக கோவிலின் உள்ளே கிளி மண்டபம் ஒன்றையும் அமைத்தான். மன்னனுக்கு பிறகு வந்த சோழ, பாண்டிய மற்றும் விஜயநகர அரசர்களும் ஆழ்வார்களும் இக்கோவிலுக்கு தொடர்ந்து பணிகள் செய்தனர். இதன் காரணமாக இன்று பெரிய கோவில் என்று சொல்லத்தக்க விதமாக பிரம்மாண்டமான கட்டமைப்போடு இக்கோவில் திகழ்கிறது. இந்தியாவிலேயே ஸ்ரீரங்கம் கோவில் ஒன்றுதான் 7 பிரகாரங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி 21 கோபுரங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கம் கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. கோவிலின் கருவறையில் ரங்கநாத சுவாமி ஆதிசேஷனாகிய அரவணையின் மீது பழிகொண்ட நிலையில் வலப்பக்கமாக சாய்ந்து கொண்டு தரிசனம் தருகிறார். திருமாலின் திருவுருவம் 6.4 மீட்டர் நீளம் உடையது. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.